Morning students, in the video நம்ம பார்க்க போறது trigonometry chapter class 10th standard example 6.23. Okay, question கவனிங்க. A TV tower stands vertically on a bank of a canal. ஒரு நதிக்கரையில் ஒரு நதிக்கரைன்னு வெச்சுக்கலாம். இங்க பாருங்க. இதுதான் நதிக்கரை. இது நதிக்கரை canal. இது canal. இந்த நதிக்கரையினுடைய இந்த இதுல இந்த இடத்துல ஒரு டவர் வச்சிருக்கலாம். என்னது டவர்? ஓகேங்களா? இதுதான் டவர்னு வெச்சுக்கலாம். டவர். இதுனுடைய ஆப்போசிட் சைடுல இன்னொரு கரை இருக்குல, இந்த கரையோட டிஸ்டன்ஸ் இது வெச்சுக்கலாம். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் இதுல ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த கரை இந்த கரையினுடைய கோண அளவு எல்லாம் கவனிங்க. இந்த கரையுடைய கோண அளவு அதான் சொல்றேன். A tower is watched from a point on the other bank. அடுத்த கரை directly opposite to it. இது directly opposite to it. On the top of the tower is 58 degree. Top of the tower. இங்கிருந்து இந்த உச்சி கோணம், இந்த கோணம் வந்து 58 degree இருக்குன்றா. அவ்வளோ 58 degree. From another point, away from this point, இந்த பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் குறிக்கிறோம். இன்னொரு பாயிண்ட் இது another point. இந்த டிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்க்கிறோம். இது ரெண்டுத்தையும் என்ன சேர்க்கிறோம். சேர்த்ததோட டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 20 மீட்டர். அதான் from another point away from this point on the line joining the point to the foot of the tower. இந்த கோபுர உச்சியோட இணைக்கிறோம் இந்த டவர். ஓகேங்களா? இதுதான் கோபுரம். இதுதான் கோபுரம். ஓகேங்களா? நினைச்சிட்டா the angle of elevation on the top of the tower. இதனுடைய ஆங்கிள், இந்த கோபுரத்தினுடைய இந்த உச்சி, இந்த ஆங்கிள் எவ்வளவுன்னா 30 டிகிரின்றான். Find the height of the tower. கோபுரத்தின் உச்சி இதுதான் டவர். இது டவர். ஓகேங்களா? இது டவர். இதனுடைய இதுதான் கேட்கிறான் ஹைட் என்னன்னு. அடுத்து of the tower and the width of the canal. கேனலுடைய வித்து, இது வித்து அகலம். width of the canal. ஓகே, இப்போ நம்ம வந்து இது ஏன்னு வச்சுக்கலாம். இந்த கோபுரத்தை உச்சி, இந்த அடிபாகத்தை பின்னு வச்சுக்கலாம். இந்த கேனலுடைய அதர் கரை வந்து சின்னு வச்சுக்கோ. இந்த டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கோபுரத்தின் உயரத்தையும் இந்த கரையினுடைய அகலத்தையும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? tan 58 டிகிரியுடைய மதிப்பு அவனே கொடுத்துட்டான். given tan 58 degree equal to 1.03 ன்னு கொடுத்துட்டான். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாங்களா? சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆங்கிள் கரையினுடைய இது பார்த்துக்கலாம். கரை இந்த அப்போ ட்ரையாங்கிள் ABC, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் ABC. இதில் ஆங்கிள் ACB ஈக்குவல் டு 58 டிகிரி. ஆங்கிள் 58 டிகிரி. ஓகே, ஆங்கிள் என்ன சொல்லியிருக்கா? 58 டிகிரின்னு தான். ஓகே, இப்போ இதுக்கு எடுத்துக்கலாம். இந்த படத்தில் இங்கே கவனிங்க. இது ஒரு கரை. இது சி, இது பி, இது ஏ. ஏ வந்து H, இதான் கண்டுபிடிக்கிறோம். இது கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் கொடுத்துருக்குறோம். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு இருந்தா tan theta equal to என்ன சொல்றாங்க? opposite side by adjacent side.
நம்ம BC equal to, let BC equal to X, AB equal to H. Okay. Tan, இங்க கவனிங்க, tan theta எவ்வளோ 58 degree equal opposite H, இது X ன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? இப்போ tan 58 degree equal அவனே கொடுத்துட்டான் 1.6003 equal H by X. இது ஒன்றுன்னு வச்சுக்கலாம். அடுத்த ட்ரையாங்கிள், இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது A, B, D, இங்கே C என்ற பாயிண்ட் இருக்கு. ஓகே, இதனுடைய ஆங்கிள் எவ்வளோ 30 டிகிரி. இது H, இது Xன்னு வச்சுக்கிறோம், இது 20, CD equal to 20. அப்போ tan 30 degree equal opposite side H divided by X plus 20. X plus 20. Opposite side by adjacent side. Okay, tan 30 degree oda மதிப்பு 1 by root 3 H by X plus 20. இது நம்பர் 2 ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த படத்தை பழச்சிடலாங்களா? இப்போ நம்ம என்ன கண்ணா வித்து கண்டுபிடிக்கணும், ஹைட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்த ஸ்டெப் 1 divided by 2. 1 divided by 2. அப்போ 1ன்றது என்ன பாருங்க, 1.603 divided by 1 by root 3 equal H by X divided by H by X plus 20. இந்த Hக்கு Hக்கு கேன்சல் ஆயிடுது. இந்த root 3 மேலே போயிடுது. 1.6003 into root 3 equal X. இந்த X கீழே வந்தது, இது மேலே போகுது. X plus 20 by X. X plus 20 by X வருது. இப்போ root 3 ஓட மதிப்பு உனக்கு தெரியும். 1.6003 into 1.732 equal X plus 20 by X. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 2.7717 வரும். போயிட்டே இருக்கும். That means X plus 20 by X. ஓகே சொல்லுங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது என்ன கொஸ்டின்ல கேட்குறாங்க, ஃபைண்ட் ஹைட் ஆஃப் த டவர் அண்ட் வித் ஆஃப் த கேனல். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப், இப்போ 2.77 எடுத்துக்கிறேன். நான் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 2 டிஜிட் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் X plus 20 by Xன்னு எடுத்துக்கிறேன். இந்த X இங்கே குறுக்கு பெருக்கல் பாருங்க. அப்போ 2.77x equal X plus 20. இது ஒரு X, இது X எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துங்க. 2.77x minus ஒரு X equal to 20. இப்போ 2.7x 1 கழிச்சா என்ன வருது, 1.7x equal to 20. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் X equal 20 divided by 1.7. இப்போ X தான் நம்ம width of the canal. இப்போ இது எப்படி இருக்கணும், இங்கேருந்து எத்தனை டெசிமல் இருக்குது, 2 டெசிமல் இருக்குது. அப்போது 20 into 100 by 1.7 into 100ஆல் மேலே நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணால் 2000 by 77 வரும். ஓகேங்களா? இதை டிவைட் பண்ணலாம் பாருங்க. 2000 divided by 177. இதில் 1 3
2 இது எடுத்து இது பண்ணுங்க. மறுபடியும் 1 7 10 ஓகேங்களா 3 இங்கே 12 53 இங்கே பாயிண்ட் வச்சுங்க 0 7 5 35 5 வராது 4 3 பார்க்கலாங்களா 3 7 21 மீதி 2 21 21 2 23 மீதி 2 3 3 5 அப்போ 2 தான் வரும் 2 times 2 7s are 14 remainder 1 2 7s are 14 plus 1 15 remainder 1 2 1s are 2 3 less பண்ணா 6 176 ஓகே மறுபடியும் இது வந்து இங்கே ஒரு 0 சேர்க்கணும் 0 சேர்த்தா எத்தனை முறை வருது பாருங்கள் ஒரு 9 போடலாங்களா 9 போடலாம் 9 7 9 7s are 63 remainder 6 9 7s are 63 remain 69 remainder 6 கழிச்சா 7 6 1 இவ்வளோ வந்து போயிட்டே இருக்கு. அப்போது இதோடைய இது வந்து 11.29 இது எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏபின்றது ஹைட்டு இல்லையா ஹைட்டு எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது இல்லையா இந்த இது கூட தான் எடுத்துங்க இல்லை இது எடுத்துங்க எதனா எடுத்துங்க எது எடுத்தாலும் ஒன்று தான் ஓகே. இப்போ இதனுடைய ஹைட் இதை எடுத்தாலும் சரி இதை எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் ஒன்று தான். இப்போ எக்ஸ் த வேல்யூ of x substitute in 1 அப்போ 1.603 equal h by 11.29. இப்போ h equal 1 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் 6003 into 11.29 இது மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 1 பாயிண்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாங்களா இங்கே பாருங்க 1.603 11.29 27 0 9 54 இது 5 9 9 9 14. ஓகே அடுத்து 2 3s are 6 0 0 12 இது 1 3 அடுத்து 1 3 0 0 6 1 next 3 0 0 6 1 இப்போ ஆட் பண்ணுங்க 7 8 3 7 6 0 10 remainder 1 7 8 1 எத்தனை டெசிமல் பாருங்க 1 2 3 4 4 5 6 1 2 3 4 5 6 h equal 18.06 36. அப்போ that means இதை ரவுண்டாக பண்ணுறதுனா பண்ணுங்க இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடுங்க. That's equal to 18.1 meter h. Solution therefore the height is a rougher column. Height of the tower is
18.1 meter. And width of the canal is எவ்வளோ 11.29 மீட்டர். அவ்வளோதாங்க. அழகாக உங்களுக்கு இந்த கணக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ கணக்கு தான் பெருசு, ஆனால் சொல்யூஷன் பாருங்கள். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுக்கிறீங்க எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா ஆன்சரு 11.29 வரும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனை ஒன்று அழுத்துங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸாம்பிள் சந்திக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி. பாய்.